ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தாரா, கூரத்தாழ்வானை உச்சி மோந்து வாரி அணைத்து கொண்டார். கண்ணிழந்திருக்கிற நிலையிலே கூரத்தாழ்வான் கண்கள் இல்லாதவராக இருந்தார். ஏன்னா சோழராஜ சபையில ராஜா சொன்னான், கையெழுத்து போடலைன்னா இவர் கண்களை பிடுங்குங்கோள்னா. நீ என்ன பிடுங்கிறது, உன்னை பார்த்தப்பறம் எனக்கு இந்த கண்ணே தேவையில்லைன்னு அவரே பிடுங்கி போட்டார். தரிசனத்துக்காக தம் தரிசனத்தையே இழந்தவர் கூரத்தாழ்வான். சம்பிரதாயத்துக்காக தம்முடைய கண்களையே அவர் இழந்தார், பறி கொடுத்தார். கொண்ட கொள்கைக்காக கண்களை துறந்த வள்ளல். ஆனா ராமானுஜர் சொல்றார், காஞ்சி தேவப்பெருமாள் இருக்காரே, கண் கொடுக்கும் பெருமாள். தேவப்பெருமாளுக்கு கண் கொடுக்கும் பெருமாள்னே பேரு. அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், வரம் கொடுக்கறதுல. வரம் ததாதீதி வரதா, வரம் கொடுப்பதினால் தானே வரதன்னே பேரு. ஆழ்வார் பாடுறார், வரந்தரு மாமணிவண்ணன்னு பாடுறார், பேரருளாளன்னு பாடுறார். அப்ப இந்த பெயர்கள் எல்லாம் தேவப்பெருமாளுக்கே அனிதர சாதாரணமான பெயர்கள். மத்தும் கூட சில பெருமாள்களுக்கு அந்த பெயர்கள் எல்லாம் உண்டு, யாரும் இல்லைன்னு சொல்லலை. இப்ப நாங்கூர் பக்கம் போனா அங்க ஒரு பேரருளாளன் இருக்கார். நீங்க திருக்குறுங்குடி நம்பிக்கே பேரருளாளன்னு திருநாமம் உண்டு. ஆனா பாருங்க, இந்த பெயர்களை நாம மற்ற எம்பெருமான்களுக்கு சூட்டினாலும் பேரருளாளன்னு உச்சரித்தால் சட்டென எவனுடைய திருமுக மண்டலம் நினைவிற்கு வருகிறதோ அவனே பேரருளாளன்னு வச்சுக்கோங்கோ, தேவப்பெருமாள் தான் நினைவிற்கு வருவார். அப்ப பேரருளாளன்னு தேவப்பெருமாளுக்கு ரொம்ப ஆச்சரியமான பெயர். வரந்தருமாமணி மன்னன்னு திருமங்கை ஆழ்வார் கொண்டாடுகிறார். அவர்கிட்ட போனா கண் கொடுப்பார். ஏற்கனவே திருக்கச்சி நம்பிகளுடைய மூதாதையர்ல ஒருத்தர் கண்ணில்லேன்னு பச்சைவாரண பெருமாள்னு சொல்லுவா. ஹரித வாரண பிருத்தியர். அவர் கண் கேட்டு பெருமானை தொழுதிருக்கிறார், பெருமான் கண்களை கொடுத்திருக்கிறான். இப்ப கூரத்தாழ்வான் யோசனை பண்ணார், போய் பெருமாள் கிட்ட போய் இந்த ஊனக்கண்களை கேட்பதாவது. கேட்கறதுக்கு எவ்வளவோ இருக்கு, என்ன கேட்கணும், அவனையே கேட்கணும். அதை விட்டுட்டு இந்த கண்களை போய் கேட்பதாவது. ஆனா கேளுன்னு சொல்றது ஆச்சாரியர், ஆச்சாரியருக்கு பாடம் எடுக்க முடியுமா? இப்ப நாம் போய் சொல்லியிருந்தா என்ன உட்காந்து வச்சு சொல்லிவிடுவார், அதெல்லாம் நாம் எதுவும் கேட்கக்கூடாது, பகவானுக்கு நாம எல்லாம் கொடுக்கணுமே தவிர அவர்கிட்ட நாம் எதையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிவிடுவார். ராமானுஜருக்கு இந்த பாடங்களை எல்லாம் எப்படி எடுக்க முடியும்? கூட அழைச்சிட்டு போயிட்டார் ராமானுஜர். வரதராஜஸ்தவத்தை பாடுறார் கூரத்தாழ்வான், பக்கத்திலேயே உட்காந்துருக்கார். கேளு கண்ணை கேளு, கண்ணை கேளுன்னு சொல்லிட்டே இருக்கார். இவர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டார், பகவானே இரு நான் 2 சுத்திட்டு வரேன்னு போனார் பாருங்க. இவர் பார்த்தார், பெருமானே எனக்கு கண்ணெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ அதெல்லாம் கொடுத்துடாதே, நான் வேண்டுவது என்ன தெரியுமா, எப்போதும் ராமானுஜரையும் உம்மையும் பார்த்தால் போதும். நீ கண்ணு கொடுத்தே தான் ஆகணும்னு நினைத்தாயானால் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற மாந்தர்களை பார்ப்பதிலே துளியும் விருப்பமுடையேன் அல்லேன். ஒருத்தனாவது பார்க்குற மாதிரியா இருக்கான்னு அவர் சொல்லிட்டார். உலகத்தில் இருக்கிறவன்லாம் பார்க்குற மாதிரியா இருக்கான், இவனெல்லாம் பார்த்து எனக்கு என்ன ஆக போகிறது, ஒருத்தரையும் நான் பார்க்க ஆசைப்படலை, உம்மையும் ராமானுஜரையும் பார்த்தாலே போதும்னார் பாருங்க. ஆகட்டும்னுட்டார் பெருமாள். ராமானுஜர் திரும்ப வந்தார், என்ன கேட்டீர்னார். இல்லை உம்மையும் பெருமாளையும் பார்க்கறதுக்கு கண்ணு கேட்டிருக்கேன், அதை கொடுத்துட்டார் அவர்னார். ராமானுஜருக்கு ஆச்சரியம், அது எப்படி முடியும், 2 பேர் மட்டும் கண்ணுக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு கண்ணு உண்டான்னு. காரிய செவிடு கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன காரிய குருடா இருக்கு, 2 பேர் மட்டும் தெரியும்னா இது என்ன நியாயம்? இது தெரிஞ்சா எல்லாம் தெரியணும், தெரியலன்னா எதுவும் தெரியக்கூடாது. அது எப்படி 2 பேர் மட்டும் தெரியுவான்னா, எனக்கு தெரியறதே சுவாமி, பெருமாள் நன்னா பீதாம்பரதாரியா இருக்கார், நன்னா சேவிக்கிறேன், தோனீர் இருக்கீர், எப்படி இருக்கீர், பளிச்சுன்னு திருமண் காப்பு எப்படி இருக்கு, திருமணி தாவடங்கள் எப்படி இருக்கு, காவி உடை தரித்திருக்கிறீர். அப்பத்தான் சொன்னார், காஷாய சோபி கமனீய சிகாநிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம் உத்யத்தினேஷ நிபமுல்ல சதூர்த்வபுண்ட்ரம் ரூபம் தவாஸ்து யதிராஜ திருஷோர் மமாக்ரே, என் கண்முன்னே சேவசாதித்தருளா நின்ன ராமானுஜரே அப்படிங்கிறார். என் கண்ணுக்கு முன்னாடி தேவர் நன்னா சேவையார்தேன்னார். ஒரு குழந்தை போல ராமானுஜர் இங்கே அங்கே ஓடுறாராம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொல்லுன்னா அப்படி திரும்பி பார்த்து சொல்றார், இதோ நிற்கிறீரேன்னு. அங்கேருந்து பின்னாடி வரார், இப்போ எங்கே சொல்லுன்னா அதோ பின்னாடி நிற்கிறீரேங்கிறார். அந்த மாதிரி ராமானுஜரை பார்த்துட்டு காஷாய சோபி, ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, காவி உடை தரித்திருப்பவராய் கமனீய சிகாநிவேஷம். சில விஷயங்களை நீங்க நன்னா தெரிஞ்சுக்கணும். இப்போ சங்கராச்சாரியர்கள் அவர்களும் சன்னியாசிகள், ராமானுஜ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த சன்னியாசிகள், அவர்களை ஜீயர்கள் அப்படின்னு சொல்லுகிறோம். அவா கையில பார்த்தாலும் ஏதோ ஒரு கோலை பிடிச்சுட்டு இருக்கா, இவா கையில பார்த்தாலும் சில கோல்களை இவர்களும் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். சங்கராச்சாரியர் கையில பார்த்தா ஒற்றை கோல் தான் இருக்கும், ஒரே ஒரு கொம்பு தான் பிடிச்சுட்டு இருப்பா, இன்னொன்று முக்காடு போட்டுண்டா போல இருப்பா. என தலையை நன்னா மழித்திருப்பவர்கள் அவர்கள். அவர்கள் சிகை வைத்து கொள்ளக்கூடாது. சங்கராச்சாரியர்களாக இருக்கிறவர்கள் பின்னாடி சிகையே கூடாது, மொட்டை அடித்த தலையாத்தான் இருக்கணும். இது ஒன்றாச்சா. பூணூல் கிடையாது, அதை துறந்து விட வேண்டும். 2ஆச்சா அரைஞான் கிடையாது, அதை துறந்துடணும். 3ஆச்சா அதுக்கு மேலே கையில் ஒரு ஒற்றைக்கோல் தான் பிடிச்சிருப்பா, ஒரே கொம்பு தான். ஏகதண்டி சந்நியாசிகள்னு பேர் அவளுக்கு. ஸ்ரீ வைஷ்ணவ யதிகளாக இருந்தா திரிதண்டி சந்நியாசிகள்னு இவாளுக்கு பேரு. அது என்ன ஏகதண்டி திரிதண்டினா, கையில் இந்த கோல்கள் வச்சிருக்கா பாருங்க, கோல்கள், ஒன்று சிங்குலர் இன்னொன்று ப்ளூரல். சங்கராச்சாரியராக இருந்தால் ஒரு கோல் இருக்கு, ஜீயர்களாக இருந்தால் 3 கோல் இருக்கு. ஏன் அப்படின்னால் அவர்கள் கொண்ட கொள்கையை அந்த கோலின் அளவுகளை கொண்டே நீங்க தெரிஞ்சுட்டு விடலாம்.
உபதேசம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கையில் ஒரு கொம்பு பிடிச்சிட்டு இருக்காரா சுவாமி, ஒன்றுதான் உண்மை, மீதி எல்லாம் மாயை பொய் அப்படின்னு சொல்றவா இவா. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யாங்கிறது ரொம்ப பிரசித்தமான ஒரு வாதம். இப்போ இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா அது அப்படி தெரியறது சுவாமி. பரபிரம்மத்துக்கு மேலே ஒரு அழுக்கு ஒட்டின்னு இருக்கு, அந்த அழுக்கு ஒட்டின்னு இருக்கிறதுனால ஒன்றே பலவாறாக தெரிகிறது, இது ஒரு மாயைன்னா. வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவா. அது என்ன மாயை மாயைன்னா, முன்ன கூட இதே சபையில் சொல்லியிருக்கேன். ஒரு மாப்பிள்ளை மாமனார் ஆத்துக்கு போனான். தீபாவளிக்கு வரணும்னு அவர் அழைச்சுட்டார். பெண்ணை முன்னாடியே அனுப்புன்னா இவனும் அனுப்பிட்டான். இவன் கொஞ்சம் காலதாமதமாக போனான். அந்த நாள் கதை, இன்னைக்கு நடக்கிற கதை இல்லை, அந்த நாள் கதை. இவன் போனான் ரயில்வே ஸ்டேஷனில். சரியாக அழைச்சிட்டு போகிறதுக்கு மாட்டு வண்டியெல்லாம் வந்துடுத்து. மாட்டு வண்டியில் இவன் ஏறி உட்காந்தா இவனுக்கு முன்னாடியே என்ன கோட்டு சூட்டெல்லாம் போட்டுண்டு அவன் மாப்பிள்ளை மாதிரி இன்னொருத்தன் உட்காந்துருக்கான். இந்த மாப்பிள்ளைக்கு சந்தேகம், நாம தானே மாப்பிள்ளை, நமக்கு ஒன்றும் மைத்துணி எல்லாம் கூட கிடையாது, நாம தான் மாப்பிள்ளை. இந்த வண்டியில் ஏற்கனவே ஒருத்தனா டிப்டாப்பாக உட்காந்துருக்கான், யாருன்னு தெரியல, கேட்கலாம்னு பார்த்தான். ஆனால் நாம் மாப்பிள்ளையா இருந்து நம்ம என்ன பேச்சு கொடுக்குறது, அவன் வாயை திறந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சான். அவனும் ஒன்றும் வாயை திறக்கலை. அவன் ஒரு பொட்டியோடு உட்காந்துருக்கான், இவனும் பக்கத்துலேயே உட்காந்தான். அவனும் ஒன்றும் பேசலை, இவனும் ஒன்றும் பேசலை. வீட்டில் போய் இறங்கினான். மாமனார் வாங்க மாப்பிள்ளைன்னு ஓடி வந்தவர் 2 பேராக இருக்கிறத பார்த்தார். இந்த முன்னாடியே ஒருத்தன் உட்காந்துருந்தான்னு சொன்னேன் பாருங்க, அவன் கையில் போய் பொட்டியெல்லாம் வாங்கிட்டார். வாங்க நீங்களும் வாங்கன்னு. மாப்பிள்ளை பார்க்குறான், என் கையில் நான் 4 பை வச்சுட்டு இருக்கேன், ஒன்றுத்த கூட வாங்கலை. கூட வந்தவருக்கு அத்தனை மரியாதையாக இருக்கே, இப்போ யார் மாப்பிள்ளைன்னு தெரியலையேன்னு நினச்சிட்டான். ஆனால் ஏகோபித்த வரவேற்பு அவருக்கு தான். கூட வந்திருக்காரே அவருக்கு தான். அவரை அழைச்சிட்டு போனா, முதல்ல அவரை குளிக்க சொன்னா, சாப்பாடு போடுறச்சே முதல்ல அவரை கூப்பிட்டா. இவனும் பார்க்குறான், பெண்டாட்டியை கேட்கலான்னா பெரிய கூட்டு குடும்பமாக இருக்குது, நேரமே கிடைக்கல. தனியாக பார்த்து விசாரிக்கிறதுக்கு நேரமே கிடைக்கல. என்னை விட அதிக முக்கியத்துவம் பெறுகிற அந்த நபர் யார், இதை கேட்கணும்னு அவனுக்கு ஆசை, நேரமே கிடைக்கல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. படுத்துக்கிறச்சே கூட ஒரே அறையில் கட்டில் மேலே அவரை படுக்க வச்சுட்டு இவரை கீழே படுக்க வச்சா. கீழே படுக்கையெல்லாம் போட்டு, மாப்பிள்ளை உங்களுக்கு கீழே படுக்கையெல்லாம் போட்டிருக்கோம், நீங்கள் மேலே படுத்துக்கோங்க சார் அப்படின்ட்டு இவரா சுவாமின்றதுக்குள்ள அவர் ஓடி போயிட்டே இருக்கார். இது என்னடா அதுன்னு பார்த்தான் இவன். ஒரு 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு பாருங்க. சாப்பிட உட்காரச்சே பரிசேஷனம் பண்ணணும். அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஆசாமிக்கு தான் முதல்ல பரிமாறப்படுகிறது, அப்புறம் தான் இவனுக்கு பரிமாறுகிறார். இன்னைக்கு கேட்டுடுறதுன்னு முடிவு பண்ணிட்டான். இதுக்கு மேலே தாங்காது, நாமளே ஒரு 5-6 நாள் வரணும்னு பார்த்தா இவன் முழுக்க கூட இருந்து நாம பெற வேண்டிய அத்தனை மரியாதைகளையும் இவன் வாங்கிட்டு இருக்கானேன்னு அவனுக்கு அத்தனை கோபம் இருந்து சொல்லியோ. அவன் கேட்டான் பாருங்க, எல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும், இருங்கோ, பரிமாறுறதெல்லாம் ஒரு நிமிஷம் நிறுத்துங்கோ, என் பக்கத்தில் உட்காந்துருக்காரே இவர் யார் அப்படின்னு கேட்டான். அடுத்த கணம் பார்த்தா அந்த ஆசாமி அங்கே இல்லவே இல்லை, ஓடியே போயிட்டான். யாருன்னு கேட்ட மறுகணம் பார்த்தா எழுந்து எப்போ ஓடினான்னு தெரியல, இவர் யாருன்றச்சவே அப்படி எழுந்தவன் தான். ஒருத்தர் கையிலும் சிக்காத வெளியில் ஓடியே போயிட்டான். ஏன் ஓடி போயிட்டான் அப்படின்னு இவன் கேட்குறான். மாப்பிள்ளை மாமனார் சொல்கிறார், அதானே உங்கள் நண்பர் ஏன் ஓடுறாருன்னு கேட்டார் அவர். என் நண்பரா? எனக்கே அது நண்பர், நான் தனியாக தானே வந்தேன். இல்லையே, நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே வந்தீங்க, 2 பேரும் ஒன்றா தான் வந்தீங்கோ, அப்போ உங்கள் நண்பர் தானே அவர்னா? என் நண்பராவது விரோதியாவது, நான் வண்டியில் ஏறச்சவே எனக்கு முன்னாடி அவர் உட்காந்துருந்தார் சுவாமி. வண்டிக்காரனை கூப்பிட்டு கேட்டா எனக்கு என்ன தெரியும், இவருக்கு முன்னாடி அவர் வந்தார், வேற ஏறி உட்கார்ந்தார், சரி நண்பரையும் கூட கூட்டின்னு வந்திருக்கார் போல் இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேங்கிறான் வண்டிக்காரன். மாமனார் என்ன சொல்கிறார், அவரை சரியாக கவனிக்கலைன்னா உமக்கு கோபம் வந்துட போகிறதேன்னு தான் விழுந்து கவனித்தோம். ஏன்னா நண்பரை கூட்டின்னு வந்திருக்கேன், அவனை சரியாக கவனிக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்டுட போறீங்களேன்னுட்டு உங்களை கீழே படுக்க வச்சு அவனுக்கு கட்டெல்லாம் கொடுத்தோமே. உமக்கு வெந்நீர் இல்லைனாலும் அவனுக்கு வெந்நீர் போட்டு கொடுத்தோமே. உமக்கு கூட பழைய டவலை தான் கொடுத்தேன், அவனுக்கு புது டவல் கொடுத்தேனே, புது சோப்பு புத்தம் புதுசாக பிரித்து கொடுத்தேனேன்னா எல்லாம் கொடுத்தீங்கோ. ஏன் கொடுத்தீங்கோ? எனக்கு வேண்டியவர்னு நினச்சின்னு நீங்கள் கொடுத்தீங்கோ. உங்களுக்கு வேண்டியவன் என்னை விட முக்கியத்துவம் பெற்றுட்டு இருக்கானே, அவன் யார் மாப்பிள்ளையை விட அதிகமாக இருக்கானே யாருன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். கடைசியில் எப்போ அவன் யாருமே இல்லைங்கிறது தெரிஞ்சுதுன்னா விசாரித்த உடனே தெரிஞ்சுது. இப்போ விசாரணை பண்ண உடனே தான் அவன் யாருக்கும் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுதோ இல்லையோ, அதுதான் மாயைங்கிறான். அந்த மாயையையும் அப்படி விசாரிச்சுட்டோன்னா ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுடும். அதுக்கு வைஷ்ணவ பரமாவும் அர்த்தம் சொல்லலாம், அத்வைத்த பரமாவும் அர்த்தம் சொல்லலாம். இப்போ அத்வைத்த பரமா அர்த்தம் என்னன்னா, அந்த பிரம்மத்தை கொஞ்சம் மேலே இருக்கிற அந்த அழுக்குன்னு புரிஞ்சுண்டு விசாரிச்சுட்டோன்னா நான் யாருன்னு கேட்டுக்கொண்டு இங்கே எல்லாமே மாயைங்கிற தெளிவு ஏற்பட்டு போச்சுன்னா ஒன்றுதான் உண்மை என்று தேரும். அந்த ஒன்று பரபிரம்மம். அப்போ நான் யார்? அகம் பிரம்மாஸ்மி. இதுதான் அத்வைத்தம். அப்போ ஒரே ஒரு கொம்பை வச்சுருக்கான்னா என்ன அர்த்தம்னா ஒன்றுதான் உண்மைன்னு அவ சொல்றா. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே தத்வத்ரயம்னு ரொம்ப பிரசித்தம். 3 உண்மை பொருள்களை நாங்கள் இசைகிறோம். சித்து, அச்சித்து, ஈஸ்வரன்னுவா. சித்து அறிவுள்ள பொருள், உயிருள்ள பொருள்னு சொல்லக்கூடாது, அறிவுள்ள பொருள்னு சொல்லணும். அதற்கடுத்தது அச்சித்து, அறிவற்ற ஜடப்பொருள். இந்த உடம்பு இருக்கு, மேசை இருக்கு, ஒலிவாங்கி இருக்கு, ஒலிப்பான் இருக்கு, எல்லாம் இருக்கு இல்லையா. ஒலிப்பான்னா ஸ்பீக்கர் அது இருக்கு, ஒலிவாங்கி மைக் இருக்கு, இந்த மேசை இருக்கு, இதெல்லாமே அச்சித்து தான். ஆத்மாவுக்கு சித்துன்னு பெயர், உடலுக்கு அச்சித்துன்னு பெயர்.
இந்த உடல் இருக்கே அதுவும் எப்போதும் இருப்பது தான். உள்ள இருக்கிற சித்து இருக்கே அதுவும் எப்போதும் இருப்பது தான். அச்சித்தும் எப்பவும் இருக்கும், சித்தும் எப்பவும் இருக்கும். உங்களுக்கு சந்தேகம் வரும், உடல் எப்படி எப்பவும் இருக்கும், அதுக்கு அழிவுங்கிறது உண்டேனா? அழிவு உண்டு, இல்லைன்னு சொல்லலை. அது பரிணாமம் அடையும், வேற ஒரு வடிவத்தை கொள்ளும். இங்க எதுவுமே முழுவதுமாக அழியாது, நீங்க நன்னா தெரிஞ்சுக்கோங்க. அது வேற ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்ளும், தூள் தூளாக ஆகி போகும். ஏதோ ஒரு வடிவிலே அதனுடைய எச்சமோ மிச்சமோ நிச்சயமாக மீதம் இருக்கத்தான் செய்யும். இப்போ இந்த மைக் இருக்குன்னா ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை டெக்னாலஜி இருந்துதான்னா இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும். இத்தனை சிறந்த மைக்குகள்லாம் இருந்துதான்னா இல்லைன்னு தெரியும். ஆனால் அந்த நாளில் பேசுகிறவா 4 மைக்குக்கு சமமாக குரல் வச்சுட்டு இருந்தா, 4 ஸ்பீக்கர்களுக்கு சமமாக அவளுக்கு குரலே இருந்தது. இங்கே பேசினா அங்கே கேட்குற வரைக்கும் அவர்களுடைய அந்த ஒலி இருக்கு பாருங்க, பேச்சொலி, அங்கே போகிற அளவுக்கு பேசுறதுக்கு சாமர்த்தியம் படைச்சவாளா இருந்தா. 30 நாளும் ஒரு நாளும் 3 மணி காலம் காஞ்சிபுரத்தில் பயங்கரம் சுவாமி இங்கே பட்டணத்தில் அவருடைய ரொம்ப முக்கியமான இடம் உப்புட்டூர் ஆழ்வார் செட்டி சாரிட்டிஸ்னு சொல்லுவாள். வயசான வாழ்க்கெல்லாம் நிச்சயமாக அந்த இடம் தெரிஞ்சிருக்கும். அப்போ பாரிஸுக்கு பக்கத்தில் அந்த இடத்துல பாருங்க, அங்கே தான் போய் நித்தியமும் சாயங்காலத்தில் காலக்ஷேபம், திருப்பாவ உபன்யாசம். அதில் ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் வருவாளாம். எல்லாருக்கும் ஒரே கவலை என்ன தெரியுமா இருக்கும், இவர் ஆரம்பிச்சுட்டா 3 மணி காலம் நடக்கும்னா திரும்ப போகிறதுக்கு பஸ்ஸு கிடைக்காத திண்டாடுவாளாம். அப்போ அவர் ஒரே வார்த்தை சொல்லுவாராம், எதுக்கு போகணும், இங்கே தங்கிடுங்கோ, ததியாராதனை சாப்பாடு என்னமோ போடுறோம், நாளைக்கு சாப்பிட்டுட்டு இங்கே உபன்யாசத்தை கேட்டு போகலான்னா. அதுக்கு அவள் வேடிக்கையாக சொல்லுவாளாம், நாளைக்கு சாயங்காலமும் அதே 3 மணி காலம்தான், நாளைக்கும் அதே பஸ்ஸு கிடைக்காத திண்டாட்டம் தான். அப்படின்னா 30 நாள் இங்கே தங்க வேண்டியது தான். அப்போ ஒன்றும் மைக்கெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. அத்தனை பேருக்கும் கேட்குற அளவுக்கு அத்தனை உறக்க சொல்லணும்னு சொன்னால் அவர் ஒருத்தரே இல்லை, எத்தனை வித்வான்கள் அப்படி இருந்தா, அந்த மாதிரி அத்தனை பேருக்கும் கேட்கறா போல பேசுறவா அப்படின்னு எல்லாரும் இருந்தா. இன்னைக்கு நாங்கள்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள். இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு இதில் பேசினாலே தொண்டை கட்டிக்கிறது. அதுக்கு என்ன சொல்கிறது, இப்போ வாழற வாழ்க்கை முறை நிறையா மாறி போச்சு. அதனால் இப்போல்லாம் தொண்டை கட்டுன்னு விடுறது. இப்போ இது இருக்கா, இந்த மைக் இருக்குது, இந்த மைக்கு எப்போ இது மேனுஃபேக்சர் பண்ணதுன்னு நான் கேட்டேன். ஒருத்தர் சொன்னார் இது 2018ன்னார். அப்போ 6 வருஷம் ஆறுதா? 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மைக் இருந்துதான்னா இல்லை. ஏன்னா மேனுஃபேக்சரிங் டேட்டு பார்த்தேன் 2018, 7 வருஷம். இப்போ 2025 வந்துட போகுது, 7 வருஷம்னு வச்சுக்கோங்க. இப்போ 2018க்கு முன்னாடி இது கிடையாது, நான் கவனமாக கெடுங்கோ. ஆனால் 2018க்கு முன்னாடி வரைக்கும் இது இல்லைங்கிறதுனால இதை தயாரிப்பதற்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் 2018 தான் ஆகாசத்துலேருந்து வந்து விழுந்துதா? கிடையாது. இங்கேயே இருக்கிற பொருள்களை கொண்டு தான் இது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கேயே இருக்கிற பொருள்கள் எப்போதும் இங்கேயே இருக்கிற பொருள்கள், எந்த நாளாவோ இங்கேயே இருக்கிற பொருள்கள் தானே, அதை கொண்டு தானே இதை செஞ்சுருக்கான். இப்போ இது நாளைக்கு வேற ஒரு வடிவத்தை அடையும். இன்றைக்கி கூட ரீயூசபிள் அப்படின்லாம் சொல்கிறாள் இல்லையோ, அந்த மாதிரி நீங்கள் அது வடிவத்தை மாற்றி அமைச்சு வேற வேற ஆக்கிற காலம் வந்தாச்சு. இப்போது ஒரு பிளாஸ்டிக்கையே வேற மாதிரி ஆக்கிறது, இன்னொரு பொருளை வேற மாதிரி ஆக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றம் பெறுவதை நாம் இயல்பாக பார்க்கிறோம். அப்படித்தான் இந்த அச்சித்துங்கிறது இருக்கு பாருங்கோ, அது மாறிண்டே இருக்கும், ஆனால் எப்பவும் இருக்கும், அதுவும் உண்மைதாங்கிறது அர்த்தம். இப்போ இதை உடச்சி போட்டால் இது வேற ஒரு வடிவத்தை எடுத்துக்க போகிறது. அடியோட அழிவுங்கிறது இங்கே எதுக்குமே கிடையாது, ஆத்மாவுக்கும் கிடையாது, அச்சித்துக்கும் கிடையாது. ஈஸ்வரன் மூன்றாவது தத்துவம், ஈஸ்வரன்கிற பகவான். அப்போ 3 தத்துவங்களை வைணவர்கள் இசைகிறார்கள். அதனால தான் ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகளாக கையில் 3 கோல்களை பிடிச்சுட்டு இருக்கா. நீங்கள் பார்க்கணும், இவர் சங்கராச்சாரியரா இல்லை ஸ்ரீ வைஷ்ணவ யதியான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு கோல் வச்சுருக்காரா சங்கராச்சாரியர், 3 கோல் வச்சுருக்காரா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை யதி. அவர் ஏன் ஒரு கோல் வச்சுருக்கார்? ஒன்று தான் உண்மை, மற்றெல்லாம் போய். இவர் ஏன் 3 கோல் வச்சுருக்கார்? 3 தத்துவங்கள், சித்து அச்சித்து ஈஸ்வரன், 3மே உண்மை. அப்படிங்கிறதுனால தான் 3 கோல்களை பிடிச்சுருக்கார். அதுக்கு மேலே அவரோட கொள்கை என்னென்னா அவனே நான். இதுதான் சங்கராச்சாரியர் சொல்கிறது என்ன, அகம் பிரம்மாஸ்மி. வேடிக்கையாக இன்னொரு கதை சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஊருக்கு ஒரு சங்கராச்சாரியர் வந்தார். நம்மளை போல ஒருத்தன் இருந்தான். அவர் போய் விழுந்து வணங்கினான். ஏதாவது உபதேசம் பண்ணுங்களேன்னு கேட்டான். அவர் சொன்னார், எப்பவும் சோகம்னு சொல்லிட்டுருந்தார். சோகம் வேறு, சோகம் வேறு. சோகம்னா துன்பம், துயரம், அது சொல்லவே வேண்டாம், நிறைய இருக்குது. அதை இப்போ சொல்லலை. சோகம் சஹா அகம், சஹா அகம், அவனே நான், அவனே நான், இதையே சொல்லிண்டு. அகம் பிரம்மாஸ்மி, சோகம்னா என்ன, அகம் பிரம்மாஸ்மி சொல்லிண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அவனும் சொல்லிகிட்டே இருந்தான். ஒரு 6 மாதம் கழிச்சு ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசி அந்த ஊருக்கு வந்தார். ஒரு ஜிஆர் சுவாமி வந்துட்டார். இவன் யார் வந்தாலும் போய் சேவிப்பான் போல் இருக்கு. அவரையும் போய் விழுந்து சேவிச்சிட்டான். சுவாமி ஆசி கூறுங்கள்னா, நல்லதுப்பா நன்னா இருந்தார், எனக்கு ஏதாவது ஸ்லோகம் சொல்லிக் கொடுங்களேன்னார். என்ன ஸ்லோகம் சொல்லிக் கொடுக்கட்டும்னா, பெருசாக ஏதாவது சொல்லிக் கொடுக்கட்டுமா? உடனே அவன் சொன்னான், இல்லை ஒரு 6 மாதம் முன்னாடி இன்னொரு சன்னியாசி இங்கே வந்திருந்தார், சங்கராச்சாரிய சுவாமி வந்திருந்தார், அவர்கிட்டையும் நான் இப்படி கேட்டேன், சிம்பிளாக சொல்லிக் கொடுத்தாரு தெரியுமா? அது மாதிரி நீங்களே ஏதாவது சிம்பிளாக சொல்லிக் கொடுங்களேன்.
அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஓஹோ நமக்கு முன்னாடி வந்த அத்வைத்தி சன்னியாசி அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்கார் போல் இருக்கு, அப்படின்னா இன்னும் வீரியத்தோட நாம இங்க இயங்க வேண்டிய கட்டம் இதுதான் அப்படின்னு புரிஞ்சுனுட்டார். அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னு கேட்டார். சோகம்னு சொல்லி கொடுத்தார். இவர் புரிஞ்சுனுட்டார், ஓ சம்பிரதாயத்தை விதைச்சிட்டு போயிட்டார் அவர். சோகம் சஹா அகம், அவனே நான், மத்தெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. மாத்தி காட்டுறனா இல்லையா? அவர் அவருடைய ஒரு சீடரை நம்முடைய சீடரா ஆக்கிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். உனக்கும் நான் சொல்லித்தரேன், சுலபமா சொல்லித்தரேன், அதையே எப்பவும் சொல்லின்று. இவன் சொன்னான், அதிக வார்த்தைகள் எல்லாம் சேர்க்காதையும், அதே போல சிம்பிளா இருக்கணும், தெரிஞ்சுதான்னு கேட்டான். சிம்பிளா சொல்றேன், கவலைப்படாது. சோகம்னு சொல்லிட்டு இருக்கோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி தாங்கிற ஒரு எழுத்தை போட்டுக்கோ. தாசோகம் தாசோகம். இத்தனை நாளா சோகம் அவனே நான், தாசோகம் நான் அவனல்லேன், நான் அவனுக்கு தொண்டன். நான் வேற அவன் வேறன்னு ஆகிப்போச்சு. இப்போ இது வைணவ சம்பிரதாயம். நான் வேற அவன் வேற. அப்போ தாசோகம் தாசோகம்னு சொல்லிட்டே இருந்தானா 6 மாதம் கழிச்சு திரும்ப அத்வைத்த சன்னியாசி ஊருக்கு வந்தார். இவன் திரும்பவும் போய் சேவிச்சான். சுவாமி நீர் ஒரு மந்திரம் கொடுத்தீர், அந்த மந்திரம் குட்டி போட்டதுன்னா. அவன் மந்திரம் குட்டி போட்டுதா, எப்படி அதுன்னார். இல்லை இன்னொரு ஜீயர் சுவாமி வந்திருந்தார், இவர் கையை போய் செய்கிறார். ஓ கஷ்டப்பட்டு நாம் ஒரு விதையை விதைச்சிட்டு போனால் அறுவடை பண்ணுறவர் வேற ஒருத்தராக இருப்பார் போல் இருக்கே, இவரை திரும்ப இந்த பழத்தை நாம தான் எடுத்துக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டு என்ன சொல்லி கொடுத்தார். சுவாமி நீர் சோகம்னு சொல்லி கொடுத்தீரா, அவர் தாசோகம்னு சொல்லி கொடுத்தார். இவருக்கு புரிஞ்சு போச்சு, இவர் கொள்கைக்கு நேர் விரோதமான கொள்கை. இவர் சொன்னார், மேலே மேலே படிப்படியாக 1ஆம் கிளாஸ்னா 2ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ்னா 3ஆம் கிளாஸ்னு போக வேண்டாமா, இப்போ நீ இன்னமும் வளரணும், இன்னமும் பெருசாக ஏதாவது சொல்லணும்னார். சுவாமி அதே போல் ஒரு 1-2 எழுத்துக்களை சேர்த்தா எனக்கு கஷ்டம் இல்லைன்னார். அதே தான், ஒரே ஒரு எழுத்து தான் சேர்க்க போகிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு சா போட்டுக்கோன்னார். சதா சோகம் சதா சோகம், எப்போதும் நானே அவன், எப்போதும் நானே அவன். திரும்ப அத்வைத்த கருத்து. திரும்ப 6 மாதம் ஆச்சு. நீங்களே புரிஞ்சுட்டு இருப்பீங்க. திரும்ப ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசி வந்தார். திரும்ப இவன் போய் சேவிச்சான். இந்த சோகம்ல ஆரம்பிச்சது தாசோகமாச்சு, தாசோகம் சதாசோகமாச்சு. என்ன பண்ணணும்னு இவன் கேட்டான். இன்னொரு எழுத்தை சேர்த்துக்கோன்னார். இன்னொரு எழுத்து முன்னாடி தாங்கிற ஒரு எழுத்தை போட்டுக்கோ. தாச தாசோகம்னு ஆகி போச்சு. எப்போதும் நான் தொண்டன்தான் தொண்டன்தான் தொண்டன்தான். ஆக சோகம்ங்கிறது தாசோகமாச்சுது, தாசோகம் சதாசோகமாச்சுது, சதாசோகம் தாச தாசோகம் ஆச்சுது. அதுக்கப்புறம் அவர் வந்தாரான்னு தெரியல, எந்த ஜீயரும் சன்னியாசி அங்கே வந்ததா தெரியல. அப்போ தாசதாசோகம். அப்போ இதுதான் வேறுபாடு. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர்னு சொன்னால் காஷாய சோபி கமனீய சிகானிவேஷம். ராமானுஜர் எப்படி இருப்பார்னா நான் கட்டு குடுமையோடு இருப்பாராம். இப்போத்தானே சொன்னி சன்னியாசிகளுக்கு சிக்க கிடையாதுன்னா, அத்வைத்த சன்னியாசிகள்னா சிக்க கிடையாது. தலையனன்னா மழித்து விட்டு கொண்டு ஒரு முக்காடு போண்டா போல இருப்பார்கள். அதே ஸ்ரீ வைஷ்ணவ யதிகள்னு சொன்னால் நன்ன சிக்க உண்டு, பூணூல் உண்டு. காஷாய சோபி கமனீய சிகானிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம் உத்யத்தினேஷ நிபமுல்லசதூர்த்வபுன்றம். 12 திருமண்காப்புகள் துலங்க இருப்பர்கள். ரூபம் தவாஸ்து யதிராஜ திருஷோர் மமாக்ரே. என் கண் முன்னே தேவரீரே சேவை சாதிக்கிறீர், உம்மை கண்ட பிற்பாடு என் அமுதனை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே என்று கூறத்தாழ்வான் பாடினார். அதைத்தான் ஆண்டாள் இங்க சொல்றா, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். இன்னொன்னு சொல்றேன், சன்னியாசிகளை பத்தி சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னால், ஒரு ராத்திரி ஒரு ஊர்ல அவ தங்கக்கூடாது. பகலெல்லாம் சுத்தினா ராத்திரி ஒரு ஊருக்கு போனான்னா அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு பின்மால் ஆகும்போதே அவ ஓடிடணும், இன்னொரு இடத்துக்கு போயிடணும். கிராமைக்க ராத்திரம், அதிகபட்சம் ஒரு ராத்திரி தங்கலான்னு வச்சுக்கோங்க. கார்த்தால் ஆச்சுன்னா வேற எங்கேயாவது அவள் இடத்த தேடிட்டு போயிடணுமா. இது ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். சன்னியாசினா நித்தியப்படி ஓடிண்டே இருக்கணும்னா கஷ்டம். அப்போ சாஸ்திரம் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தது. என்னென்னா, போனால் போகிறது 3 நாள் தங்கிக்கோ. ஏன்னா நடந்துகிட்டே இருந்தால் காலம் வலிக்கும் இல்லையோ, எத்தனை தான் நடக்கிறது. அதனால் ஒரு ஊருக்கு போனாயா 3 நாள் தங்கு, அதுக்கு மேலே தயவு பண்ணி தங்காதேன்ட்டு. அதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. ஏன் சொல்லுங்க, நீங்கள் 3-4 நாள் ஒரு இடத்துல தங்கிட்டா சௌகரியங்கள் குறைவாகவே இருந்தாலும் அந்த இடத்துக்கு நீங்கள் பழக்கப்பட்டுடுவீங்க. அந்த இடம் உங்களுக்கு பிடிச்சு போயிடும். பிடிச்சு போச்சுன்னாலே சன்னியாசிக்கு பிடிச்சதுன்னு எதுவும் இருக்கவே கூடாது. எல்லாத்தையும் விட்டவர் தானே, துறவி தானே சன்னியாசி. அப்போ 3 நாள் தங்கிட்டோ, இந்த இடம் சௌக்கியமாக இருக்குது, இங்கேயே இருக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன், ஒரு 2 மாதம் இருந்துட்டு போகலான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன்னா, சுவாமி நீர் சன்னியாசி, இந்த மாதிரி எதையும் பிடிச்சி இருக்கிறதெல்லாம் பண்ணவே கூடாது. அப்போ 3 நாளைக்குள்ளே ஓடிட்டா அந்த இடத்துக்கு நாம் பழக்கப்படாத இருப்போமா, அடுத்த இடம் போகிறது சுலபமாக இருக்கும். அப்போ 2 விஷயம் சொல்லியிருக்கேன். நியாயமாக தினந்தோறும் ஓடிண்டே இருக்கணும். அதுக்கு மேலே 3 நாள்களுக்கு மேலே தங்கக்கூடாது. வாகனத்தை பார்த்தாலே குளிக்கணும். வாகனத்தில் ஏறினா கிடையாது, ஒரு வாகனத்தை பார்த்துட்டான்னு சொன்னாலே சன்னியாசியாக இருக்கிறவர் குளிக்கணும்னெல்லாம் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. ரொம்ப கடினமான ஆசிரமம். நம்ம உடனே கேட்கலாம், சுவாமி இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குறோம், நீர் சொன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் இல்லையேன்னா, அப்படிலாம் மனசாலையும் நினைக்காதீங்கோ. சன்னியாசிகள் விஷயத்திலே ஒருபோதும் எந்த விதமான அபச்சாரமும் நம்மாலே நேரவே கூடாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் சரியா இருக்கா யார் சரியா இல்லை, இதெல்லாம் பகவான் பார்த்துக்கிட்டோம், அவர்கிட்ட விட்டுடுங்க. அதெல்லாம் அதை பகவான் பார்த்துக்கிட்டோம்னு சொல்கிறதே கூட தப்பு தான்.
யார் சரியா இருக்கா சரியா இல்லைன்னு நிர்ணயிக்க நாம யாரு? எப்பயுமே நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுன்னா, நம்ம இன்னொருத்தரை பார்க்கவே வேண்டாம். நம்ம பார்க்க வேண்டியது நம்மள தான். நம்ம ஆத்மாவை நாம பார்த்து கொண்டு அது செம்மையாக இருக்கிறதா, அது பாதுகாப்பானதாக இருக்கிறதா, அத்தனை பார்த்துண்டா போதும். இப்ப இவர் இப்படி இருக்கார், அவர் அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம்னு சொன்னால் அது பெரிய கிணறு. அந்த பாழங்கணத்துல விழுந்துட்டோம்னா காப்பார் ஆரும் இல்லை. அதுக்கு மேல யாரும் காப்பாற்றவே முடியாது. சாதாரணமா சந்நியாச தர்மம்ங்கிறது இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா ராமானுஜர் என்ன பண்ணார்? இதெல்லாம் பார்த்தார். இப்படிலாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது உண்மைதான். ஆனால் இப்படி இருந்தால் என்ன கைங்கரியம் பண்ண முடியும்? ஏன்னா கைங்கரியம் பண்ணாதான் ஆத்மாவுக்கு பெருமை. கொஞ்சம் கவனமாக கேளுங்கோ. ஆத்மாங்கிறது இருக்கு பாருங்கோ, அதனுடைய இயல்பான தன்மை என்னன்னா பகவானுக்கு ஆட்பட்டிருத்தல், தொண்டுகள் செய்வது. அதுதான் ஆத்மாவினுடைய கடமை. இப்போ ஆத்மாவினுடைய கடமையே தொண்டு செய்வதுன்னு சொன்னால், நான் ஒரு நாளும் சன்னியாசியாக இருந்துட்டு ஒரு ஊரை விட்டு ஓடி போயிட்டே இருந்தால் என்ன கைங்கரியம் எனக்கு பண்ண முடியும்? ஓடுறதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும். மணி ஆகிட்டா ராத்திரி தங்கக்கூடாதுப்பா, எங்கள் சாஸ்திரம் அப்படி சொல்கிறது, தர்மம் அப்படி இருக்குன்னு நான் ஓடிண்டே இருந்தா கைங்கரியம் பண்ணாத நான் இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்புறம் ராமானுஜர் பார்த்தார், சாஸ்திரங்களில் வேறு ஏதாவது குறிப்பு இருக்கான்னு பார்த்தார். காஞ்சி மகாவித்வான் பிரதிபாத பயங்கரம் சுவாமி இந்த அர்த்தத்தை எடுத்து காட்டுறார். சாஸ்திரங்களில் ஒரு குறிப்பு ராமானுஜருக்கு கிடைச்சுதான். என்னன்னா, மாடபத்தியம் யதிஹி குறியாத்து விஷ்ணு பூஜாபிவிருத்தையே. ஒரு இடத்துல சொல்றதான், ஒரு சன்னியாசியாக இருக்கிறவன் ஒரு மடத்தை கட்டி கொண்டு அங்கே தங்கி இருந்து பெருமானுடைய பூஜையை அபிவிருத்தி பண்ண கடவன், வளர்க்க கடவன், கைங்கரியங்களை செய்ய கடவன் அப்படின்னு ஒரு பிரமாணம் கிடைச்சுதான். பார்த்தார் ராமானுஜர். பல இடங்கள்ல மடங்களை எல்லாம் ஸ்தாபனம் பண்ணி ஆங்காங்கே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சன்னியாசிகளை எல்லாம் நியமித்து ஒரு ஊருக்கும் ஒரு ஜீயர் சுவாமின்னு நியமிச்சுட்டார். ஏன் அப்படின்னா, கிரகஸ்தர்களா இருக்கிறவா என்னதான் கைங்கரியம் பண்ணினாலும் இந்த சம்சாரம்ங்கிறதோடு இருக்கிற அந்த சம்பந்தம் இருக்கு பாருங்க. இவர் கோயிலுக்கு போகணும்னு போயிட்டே இருப்பார். அப்பதான் மனைவி சொல்லுவா, குழந்தை அப்படி போச்சு ஸ்கூல்ல விட்டுட்டு போங்கோன்னுவா. நான் கைங்கரியத்துக்குன்னு போயிட்டு இருக்கேன், இப்போ போய் என்ன கொண்டு விட சொல்றியே? ஏன் ஆட்டோக்காரனுக்கு என்னவா, அவனுக்கு என்னாச்சு அப்படின்னா, இன்னைக்குன்னு பார்த்தா அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான், எனக்கு உள்ள வேலை கிடக்கு, நீங்கள் தான் கொண்டு விட்டுட்டு போகணும்னா ஒரு குழந்தைய கொண்டு விட்டுட்டு கோயிலுக்கு போகிற வேலைக்கு அங்கே உற்சவமே முடிஞ்சு போயிருக்கும். என்ன சுவாமி, ஒரு 10 நிமிஷம் முன்னே வந்துடக்கூடாதான்னா, கிளம்பினம்பா, திடீர்னு இப்படி ஒரு வேலை வந்துடுத்து, நான் என்ன பண்ணுறது சொல்லு அப்படிங்கிறார் அவர். அப்போ கிரகஸ்தர்களாக இருந்தால் அதில் 1000 பிச்சல் பிடுங்கள்லாம் உண்டு. சன்னியாசினா ஒரு தொந்தரவும் இல்லையோ. மணவாள மாமனிகள் சன்னியாச ஆசிரமம் ஸ்வீகரித்தார். ஏன் சன்னியாசி ஆனார்னா, அவர் சொன்னார், ஏகப்பட்ட உறவுகாரா, அப்பப்போ குழந்தைகள் பிறக்கிறது, அப்பப்போ யாராவது வயசானவா போய் சேர்றா, அப்பப்போ தீட்டுன்னு வந்துடுறது, நான் பார்க்குறேன் கோயிலுக்கே போக முடியறது இல்லைன்னு அவர். என் நிலைமை எப்படி இருக்குன்னா, உறவு ரொம்ப பெருசாக இருந்துடுத்துனா வருவார் போவார் இருந்துகிட்டே இருக்கும். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டெல்லாம் உண்டு. இதெல்லாம் வந்துடுத்துனா கோயிலுக்கு போக முடியல, கைங்கரியம் பண்ண முடியல. நான் யோசனை பண்ணி பார்த்தேன், இவா யாரும் என்னை விட போகிறது கிடையாது, ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது, நான் இவாளெல்லாம் விட முடியும், அதுக்கு தான் சன்னியாசாசிரமம் வாங்கிட்டேன்னார். அந்த மாதிரி எல்லாம் முடிவெடுத்துட முடியுமா? அப்போ கிரகஸ்தர்களாக கல்யாணமானவாளாக இருந்தால் தொண்டுகளை தொடர்ச்சியாக செய்வதுங்கிறது கடினம். ராமானுஜர் அதனால தான் சன்னியாசிகளை எல்லாம் நியமித்தார். இன்னைக்கு எத்தனை ஜீயர் சுவாமிகள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா திவ்ய தேசங்களிலே, அதனை நினைவிலே கொள்ள வேண்டியது. அதைத்தான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். சன்னியாசிகளுடைய பல்லெல்லாம் வெள்ளவெளையர்னு இருக்குமா. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா அவள் தாம்பூலம் எல்லாம் எடுத்துக்க கூடாது. கல்யாணமானவன் வெத்தலை பாக்கு போட்டுக்கணும். சன்னியாசியாக இருக்கிறவன் வெத்தலை பார்க்க தொடவே கூடாது. பிரம்மச்சாரி வெத்தலை பார்க்க தொடக்கூடாது. பிரம்மச்சாரி தரையில தான் படுத்துக்கணும். பிரம்மச்சாரி ஒற்றை ஆடை ஒரே ஒரு வஸ்திரத்தை தான் உடுத்திக்கணும். பிரம்மச்சாரி வாயனன்னா கொப்பளிக்கலாம். அதுக்கு மேலே வாசன திரவியத்தை எல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. சென்ட் அடிச்சுக்கிறேன் எல்லாம் பண்ணக்கூடாது. கல்யாணமானவன் இது எல்லாமே பண்ணலாம். கல்யாணமானவன் சொன்னால் பளிச்சுன்னு இருக்கணும், நன்னா பல்ல தேய்ச்சி விட்டு, நன்னா குளிச்சுட்டு, நன்னா வாசன திரவியங்கள்லாம் இருக்கா, நன்னா அதெல்லாம் சந்தனம் எல்லாம் பூசிண்டு, தலைக்கு பூ சுத்திண்டு, இதெல்லாம் அவன் பண்ணிக்கலாம். சன்னியாசிக்கு திரும்ப இதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. சன்னியாசியாக இருக்கிறவர் அவர் வெண்பல் தவத்தவராக இருப்பார். ஏன் அப்படின்னா, பல்லு வெள்ளை வெளையர்னு ஏன் இருக்குன்னா வெத்தலை பாக்கு போட்டுண்டா தானே. வெத்தலை பாக்கே போட்டுக்கிறது இல்லை. வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார், கோயிலை திறப்பதற்காக அவர்கள் போகின்றார்கள். சந்நிதியை திறந்து அங்கே கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக அவர்கள் போகின்றார்கள் அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படுகிறது. தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். பெண்ணே, நேற்றுக்கு நீ என்னென்ன பேச்சு பேசின தெரியுமா? நானே உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரேன், நான் எழுப்புறேன், நீங்கள் என் வீட்டுக்கு வர வேண்டியதில்லை அப்படின்னு நிறைய பேசினாய். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், நங்காய் எழுந்திராய், நானாதாய் நாவுடையாய். ஆரம்பிக்கச்சேவே 3 அர்த்தம் சொன்னேன். நங்காய்னா குணபூர்த்தி உடையவளேன்னு அர்த்தம் சொன்னேன். நானாதாய்னா அகங்காரம் இல்லாதவளே, அபிமானம் இல்லாதவளேன்னு பொருள் சொன்னேன். அதற்கு மேலே நாவுடையாய் பேசக்கற்றவளேன்னு சொன்னேன். இப்போ இந்த 3 அர்த்தத்தை மறந்துடுங்கோ, புதுசாக 3 அர்த்தம் சொல்கிறேன் பாருங்கோ. நங்காய், உன் குணபூர்த்தி ரொம்ப நன்னா இருக்குமா, உன்ன மாதிரி ஒரு ஆளை நாங்கள் பார்த்ததே கிடையாது, அத்தனை நல்லவ நீ.
இப்படி சொல்லச்சேவே உங்களுக்கு அர்த்தம் புரியுறதோ இல்லையோ? இப்போ யாராவது ஒருத்தரை பார்த்துட்டு ஐயோ ஐயோ உங்களை மாதிரி ஒருத்தர் உண்டா, உங்களை மாதிரி நல்லவர் யாருமே கிடையாதுன்னாலே அவர் ஏதோ கிண்டலாக சொல்கிறாருன்னு நமக்கு புரிஞ்சிருமோ இல்லையோ? அந்த அர்த்தத்தில் இப்போ சொல்கிறா. நங்காய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எத்தனை நல்லவ தெரியுமா நீ அப்படின்னு இப்போ கிண்டலாக சொல்கிறா. இது ரெண்டுமே இங்கே பொருந்தும். முதல்ல சொன்ன அர்த்தத்தை அடியோட மறந்துட வேண்டாம், இப்போ சத்தைக்கு கொஞ்சம் மறந்துடுங்க. இந்த அர்த்தத்தை பார்த்துக்கோங்க. ஒருத்தர் எழுந்து சொன்னார், நீங்கள் கவலையப்படாதீங்க சுவாமி, நாங்கள் எல்லாத்தையுமே மறந்துடுவோன்னு. அதென்ன இந்த அர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அர்த்தத்தை மறந்துடுங்க, இந்த மாதிரிலாம் நீ ஒன்றும் கஷ்டப்பட்டுக்க வேண்டாம், நாங்கள் மொத்தத்தையுமே மறந்துடுறோம்னா அது ரொம்பவே சௌகரியமாக போச்சு. இப்போ அப்படிலாம் மறக்கக்கூடாது. இந்த விஷயங்களை நாம் நன்னா கேட்டுக்கொண்டு நெஞ்சிலே தேக்கி வைத்துக்கொண்டு சிலவத்தை நாம் அசப்போட்டு பார்க்கணும். என்னதான் மேட்சை லைவாக பார்த்தாலும் அதில் நாம் ரொம்ப நன்னா ஜெயிச்சிருந்தா ஹைலைட்ஸ் பார்க்கணும்னு ஆசை வரதா இல்லையா? ரொம்ப அருமையாக இருந்தது, காத்தால ஃபுல்லாக பார்த்தேன், இருந்தாலும் ஒரு தடவை ஹைலைட்ஸை பார்த்துடுவோம் அப்படின்னு கிரிக்கெட் ரசிகர்கள்லாம் விழுந்து விழுந்து பார்க்குறாளா இல்லையா? ஃபுட்பால் ரசிகர்கள் எல்லாம் பார்க்குறாளா இல்லையா? அந்த ஃபுட்பால் மேட்ச் முடிஞ்சதுன்னா ஹைலைட்ஸ் பார்க்குறது. அதை போல் இங்கேயும் ஹைலைட்ஸுங்கிறது முக்கியம். 1.5 மணி காலம் உட்காந்து கேட்குறது பெரிய தவம்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். இது அப்படியே இங்கேயே விட்டுட்டு போகிறதுங்கிறது கூடாது. ஒருத்தர் சொன்ன, சுவாமி அதையும் அங்கேருந்து அடுத்தவா வஸ்துக்களை பொருள்களை எங்களுக்கு எடுத்துன்னு போகிற வழக்கமே கிடையாது, அங்கேயே விட்டுட்டு அப்படியே போயிடுவோன்னு இருக்கக்கூடாது, எடுத்துட்டு போகணும். அதுக்குன்னு சேரோடு எடுத்துன்னு போகணும்னு நினைக்கக்கூடாது. இந்த சேரில் உட்காந்தா தான் ஞாபகம் வரும்னு சொல்லக்கூடாது. அப்போ இந்த விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டு போய் திரும்ப அசப்போட்டு பார்க்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ நங்காய் எழுந்திராய் நாணாதாய். நங்காய் ரொம்ப நன்னா இருக்குமா அவனோட குணபூர்த்தி அப்படின்னு சொல்லுகிறாள். அடுத்தது நாணாதாய். நான்னா அகங்காரமற்றவள்னு கீழே பார்த்தோமா, இன்னொரு அர்த்தம் இருக்குது. நான்னா நாணம் வெட்கம்ங்கிறது அர்த்தம். உனக்கு வெட்கமே கிடையாதான்னு கேட்குறா. எப்படி அர்த்தமே மாறி போச்சு பாருங்க. நாணாதாய்னா அகங்காரமற்றவளேன்னு வசத்தியாக சொன்னா போல இருந்தது. இப்போ என்ன சொல்லிட்டா, உனக்கு வெட்கமே கிடையாதா? ஏன்னா நான் வந்து எழுப்புறேன், நீங்களாம் எழுந்துக்க வேண்டான்னு அவ்வளோ பேசிவிட்டு இப்போ நாங்கள் வந்த அப்புறமும் தூங்கிட்டு இருக்கே, உனக்கு வெட்கமே கிடையாதா? நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய். அதுக்கு மேலே சொன்னால் நன்னா பேச கத்தவள், பேச மட்டும்தான் தெரியும் போல் இருக்கு, செயல்ல ஒன்றையும் காணோம் அப்படிங்கிறது இப்போ அர்த்தம். நன்னா பேச்சு அந்த பேச்சு பேசினியே நேற்றுக்கு, ஒன்றும் ஆளையே காணுமே. அதுக்கப்புறம் ஓ பேசுறதுக்கு மட்டும்தான் தெரியுமா, வாய்ப்பேச்சில் வீராங்கனை போல் இருக்கிறது, அவ்வளவுதானா நீ அப்படின்னு இகழ்ந்து பேசுகிறார்கள். நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடு. பகவான் சங்க சக்கரங்களை ரொம்ப லாகவமாக தூக்கிட்டு இருக்கிறவர், அதை தூக்கி பிடித்திருப்பவர், சங்க சக்கரங்களை ஏந்தி இருப்பவனான தடக்கையனான பெருமான். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடு. செந்தாமரை கண்ணனான பெருமான், கண்ணழகிலே சிறந்தவனான பெருமான். ராமானுஜர் யாதவ பிரகாஷரிடத்துல கல்வி பயின்றார். திருப்புட்குழிங்கிற திவ்ய தேசம், அதுக்கு மேலே காஞ்சிபுரம், இவ்விடங்களிலே பாடம் போதிக்கப்பட்டது. திருப்புகழி விஜயராகவ பெருமாளுடைய சந்நிதி, ரொம்ப ஆச்சரியமான சந்நிதி. ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்த சந்நிதின்னு அந்த சந்நிதிக்கு ஏத்தம். அங்கே ஜட்டாயு புஷ்கரணி இருக்குது, ஜட்டாயு சந்நிதி இருக்குது. விஜயராகவ பெருமாள்னு பகவானுக்கு திருநாமம். அந்த க்ஷேத்திரத்தில் யாதவ பிரகாஷர் கல்வி போதித்தார். ராமானுஜர் முதலான சீடர்களுக்கு கல்வி போதித்தார். காஞ்சிபுரத்திலையும் பாடம் சொல்லி கொடுத்தார். அப்போ சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு இருக்கு பாருங்க, அந்த உபனிஷத்திலே பரமாத்மாவினுடைய லட்சணங்களை சொல்லும் இடத்து எவன் செந்தாமரை கண்ணனோ அவனே பரம்பொருள் என்றொரு வாக்கியம் வருகிறது. அதற்கு தான் கப்பியாச ஸ்ருதின்னு பேரு. அந்த கப்பியாச ஸ்ருதி, கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி அப்படிங்கிறது வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு யாதவ பிரகாஷர் பொருள் சொல்லிட்டு இருக்கார். அந்த நாள்லாம் படிப்பு எப்படி தெரியுமா நடக்கும், குருவிற்கு எப்போ மூடு இருக்கோ அப்போ சொல்லிக் கொடுப்பார். இப்போ வாங்கோன்னு கூப்பிடுவார், அந்த எண்ணெய் எடுத்துன்னு வாடா, நான் நல்லெண்ணெயை நல்லா சூடாக்கி கொண்டா, அதில் கொஞ்சம் மிளகு சீரகமெல்லாம் போடு, மிளகு சீரகம்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சியா. நான் ரசமாக வைக்க போகிறாருன்னா கிடையாது, இவருக்கு நல்லா மசாஜ் பண்ணி விடணும், உடம்புல நல்லா தேய்ச்சி விடணும். நல்லா நல்லெண்ணெய் அதை எடுத்துட்டு வா, நல்லா தலையில் அதை தடவி நல்லா தட்டி நல்லா தோடு முதுகு உடம்பு எல்லா இடத்துலையும் நல்லா கைகள்லாம் நல்லா நீவி விட்டு இதெல்லாம் சீடர்கள் பண்ணணும். அப்போ குரு அதை அந்த ஆனந்தத்திலேயே அவர் என்ன நினைப்பார், இப்போ நல்ல ஒரு சூழ்நிலை நிலவருது, நல்ல மூடில் இருக்கும், குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தரணும்னு நினைப்பாராம். அப்படியே மற்ற வசங்களை எல்லாம் புஸ்தகம் வச்சுட்டு உட்காருங்கோ அப்படின்னு விடுவார். இவருக்கு இங்கே ரொம்ப ராஜாவை போல உபச்சாரம் நடந்துட்டு இருக்கும். இந்த கையை தூக்குவார், நன்னா எண்ணெயெல்லாம் தடவி விட்டு நன்னா நீவி விடுவா, இந்த கையிலையும் நீவி விடுவா, நன்னா முதுகெல்லாம் தடவி விட்டுருப்பா. 2 சிஷ்யர்கள் அந்த வேலையில் ஈடுபட்டிருப்பா, இல்லைனா ஒருத்தர் ஈடுபட்டிருப்பார். அன்னைக்கு யாதவ பிரகாஷர் என்ன பண்ணார், ராமானுஜரை அழைச்சார். ராமானுஜா அந்த எண்ணெய் கிண்ணத்தை கொண்டு வா அப்படின்னு விட்டார். அவர் எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துன்னு வந்தார். நன்னா தலையெல்லாம் தடவி நன்னா நீவி விட்டு குருவிற்கு பண்ண வேண்டிய பணிவிடைகளை சரிவரச் செய்து கொண்டிருக்கிறார். குரு பாடம் எடுக்க ஆரம்பித்தார். கப்பியாச ஸ்ருதிக்கு அர்த்தம் சொல்லணும். அந்த கப்பியாச ஸ்ருதிக்கு அவர் என்ன தெரியுமா அர்த்தம் சொன்னார், பகவானுடைய கண்கள் சிவந்திருக்கின்றன. சிவந்திருக்கின்றன எங்கனம் சிவந்திருக்கின்றன, ஒரு குரங்கினுடைய பின்பகுதி சிவந்திருக்குமா போலே சிவந்திருக்கின்றனன்னு சொல்லிட்டார்.
குரங்கினுடைய பிருஷ்டபாகம்னுவா. அது எப்படி செக்கச்சவேல்னு இருக்கோ அதை போல பகவானுடைய கண்கள் சிவந்திருக்கின்றன. இதை கேட்ட உடனே ராமானுஜர் பொலபொலவென்று கண்ணீர் உகுக்கல் ஆனார். ஐயோ, இப்படி ஒரு உபமானம் சொல்லலாமா? எக்ஸாம்பிள் கொடுக்கறதுனா எத்தனையோ வசந்த எக்ஸாம்பிள் எல்லாம் இருக்கே. ஆனால் இந்த ஸ்ருதி என்னென்னா கவனிச்சு பாருங்கோ. கப்பியாசம்னு இருக்கா, அவர் பண்ணினது என்னென்னா கபி ஆசம்னு பிரிச்சார். இதில் இன்னொன்னையும் சொல்லணும், இது யாதவ பிரகாஷர் புதுசாக கண்டுபிடிச்சு சொன்ன அர்த்தம் எல்லாம் கிடையாது. அது பழைய நாளில் பல பேர் சொல்லி இருக்கிற அர்த்தம் தான். ஆனால் அப்படித்தான் அர்த்தம் சொல்லணுங்கிற நிர்பந்தம் இல்லை. இதுதான் ராமானுஜருக்கு இருக்கிற ஏத்தம். இங்கே என்ன கவனிங்கோ, கப்பியாசம்ங்கிறத யாதவ பிரகாஷர் எப்படி அர்த்தம் பண்ணினார்னால், கபின்னு ஒரு சப்தம், ஆசம்னு ஒரு சப்தம். கபினா குரங்கு, ஆசம் பிருஷ்டபாகம் பின்பகுதி. அப்போ கபி ஆசம் குரங்கினுடைய பின்பகுதியைப் போலே, புண்டரீகமேவ மக்ஷிணி அது சிவந்திருக்குமா போலே. தாமரை மலருடைய பெயரும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. புண்டரீகம்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. புண்டரீகம்னா தாமரை. அப்போ அந்த தாமரை இருக்கே அது சிவந்திருக்குமா போலேயும், குரங்கினுடைய பின்பகுதி சிவந்திருக்குமா போலேயும், கண்களை படைத்தவன் எவனோ அவன் பரம்பொருள்னு வந்ததா பார்த்தார் ராமானுஜர். இது ஏன் தனித்தனியாக ரெண்டு உபமானம் சொல்லணும்? கப்பியாசம் குரங்கினுடைய பின்பகுதி, புண்டரீகம் தாமரை, ஏவமக்ஷிணி அதை போல இருக்கிற கண். அப்படி கஷ்டப்பட்டு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இப்படி அர்த்தம் சொல்லலாமேன்னு அவர் நினச்சிண்டார், சொல்ல முடியல. அந்த கோபத்திலையும் வருத்தத்திலையும் கண்ணீர் அப்படி வந்தது பாருங்கோ. அது அவருடைய யாதவ பிரகாஷர் தொடையில் போய் விழுந்துதான். அப்படியே சுரீர்னு தான் அவருக்கு. இந்த தேத்தாங்கோட்டைன்னு ஒன்று வச்சுருப்பா பாருங்க. அது பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு, இப்போல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பழைய நாளில் பக்கத்தில் உட்காந்து நண்பர் பேசிகிட்டே இருப்பார். என்னமோ அந்த பக்கம் தேய்ச்சிட்டே இருக்காரு. ஏன்னா வெறும் சரி நகத்தால் ஏதோ கீறின்னு இருக்கார் போல் இருக்குன்னு நினச்சிட்டே இருப்போம். அதை கொஞ்ச நாள் தேய்ச்சிட்டு நம்ம தொடையில் வச்சாருன்னு சொன்னால் சுரீர்னு அடிக்கும் பாருங்க. அந்த மாதிரி ராமானுஜர் கண்கள்லேருந்து விழுந்த அந்த கண்ணீர் துளி இருக்கே, அது சுரீர்னு சுட்டது. பார்த்தார் யாதவ பிரகாஷர், புரிஞ்சுனுட்டார். ஓஹோ, உங்கள் மனசில் இப்போ வேற ஏதோ அர்த்தம் இருக்குது போல், இது ராமானுஜருக்கு சரிப்படலைன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன் நான் சொன்ன அர்த்தம் உனக்கு பிடிக்கலையா? நீ மனசில் வேற ஏதாவது வச்சிருப்பியே, எப்பவும் அதான வழக்கம் அப்படின்னார். ஆமாம் சுவாமி, இந்த அர்த்தம் சரியா படலை, இப்படி சொல்கிறது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அதை சொல்லட்டுமான்னு கேட்டார். சொல்லு பார்க்கலாம். அப்போ அவர் சொல்கிறார், கப்பியாசம்ங்கிறத கபி ஆசம் குரங்கினுடைய பின்பகுதின்னு பிரிக்காதீங்கோ. கம்பிபதி கிரணைஹி இத்தியபி கபிஹி. கபியினால் சூரியனுக்கு கபின்னு ஒரு பேர் உண்டு. ஏன்றதுக்கு அர்த்தம் சொல்றாரு பாருங்கோ. கம்னா தண்ணீர், அந்த தண்ணீரை பருகுகிறவன் எவனோ அவன் கபி. நல்லா மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் தேங்கி இருக்கு, சூரியன் வந்தான்னா அப்படியே மொத்தம் வத்தி போய்டுறதா? ஏன்னா அவர் மொத்தத்தையும் உறிஞ்சு விடுறார். இந்த தண்ணியை உறிஞ்சுபவராக அவர் இருப்பதாலே, கம் என்கிற தண்ணீரை உறிஞ்சுகிறவனாக இருக்கிறபடினாலே சூரியனுக்கு கபின்னு பேரு. கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி. அந்த கபி என்று சொல்லப்படுகிற சூரியனாலே அலர்த்தப்படுகிற தாமரை இருக்கிறதோ இல்லையோ, தாமரைங்கிறது சூரியனாலே அலர்த்தப்படும். அந்த சூரியனாலே அலர்த்தப்படுகிற தாமரை அது எங்கனம் சிவப்பாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட கண்களை உடையவன் அப்படின்னு தான் அர்த்தம் சொல்லணும்னா ராமானுஜர். கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்ட நாள ரவிகர விகசித புண்டரீகதளாமலாய தேக்ஷணஹான்னு சொல்லுவார்கள். அப்போ சூரியனாலே அலர்த்தப்படுகிற தாமரை எங்கனம் அது சக்கச்சவேல் என்று இருக்கிறதோ, கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும், கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதேன்னு பாசுரம். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி என்று ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். பகவானை எங்க பார்த்தாலும் தாமரை பூத்த காடு போல இருப்பாராம்.